சண்டே ஆஃப்டர்நூன் வீட்டில் கனவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தொக்கு செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு வைக்கிறத விட தொக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மைக்ரேன் இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லா ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட்டும் போடாது. அப்புறம் தேவையான ஸ்பைசஸ் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி மஞ்சள்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கனவா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த மீன்லேருந்து நிறைய தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே நமக்கு போதும் இது வேகிறதுக்கு. இது சமைக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட் இந்த தொக்கு தான். வச்ச கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலியாகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். எந்த தண்ணியும் நான் எதுவுமே சேர்க்கல. ஒரு காலத்தில் மீன், நண்டு, ப்ரான் இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு பிடிக்காட்டாலும் ஒரு விஷயமா பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்குமே இது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் எதுவுமே பிடிக்காது, இப்போ எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 to 8 minutes நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்ச் நெய் மீன் குழம்பும் கனவா தொக்கும் தான். ஸோ மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.